beloved press and media friends, thank you so much for coming. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு மூமெண்ட்ஸ் தான். So I think in the press conference of the greatest survival adventure film in the Indian cinema, The Goat Life, Aadu Jeevitham, இந்த படம் அப்படின்னு சொல்லும் பொழுதே இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட் வந்து ஐ திங்க் இட் வாஸ் அ பிக்கெஸ்ட் ஜேர்னி. ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர் கூட நம்மளுக்கு பத்தாது. பட் இருந்தாலும் இந்த ஈவெண்ட்டை நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக நிறைய விஷயம் பார்க்க தான் போகிறோம். அண்ட் ஐ திங்க் ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா I think Malayalam cinema has held a unique position for the rich content, especially after the COVID. They have reached a wider audience. Whether அந்த படமாக இருக்கட்டும், அந்த கதையாக இருக்கட்டும், மக்கள் கிட்ட போய் ரொம்ப அழகாக ரீச் பண்ணுற அளவுக்கு அந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கு மலையாளம் சினிமான்னு சொல்லலாம். அண்ட் nevertheless, the success of the South films, நீங்கள் அப்படியே இந்த சைட் பார்த்தாலும், whether you name it, பாகுபலி or KGF, இந்த மாதிரி பல படங்கள் வந்து ஐ திங்க் இட் ஹாஸ் brought in the unified of the Indian cinema. அந்த வகையில மிகையாகாத அளவுக்கு The Goat Life, it's going to be the huge hit அப்படின்னு சொல்லலாம். When we talk about Goat Life and the Malayalam production அப்படின்னு சொல்றதை தாண்டி I feel it is inaccurate because it's completely going to be the biggest hit of the Indian cinema because either you name it, I think the entire cast and crew, few of them are with us today. To start off with the cast and crew or the visual effects and of course the music, I think all these have added more flavor to this movie. So kandipa idu vandu ஒரு wider range of audience kandipa போய் reach பண்ணும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு டவுட்டே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். So the complete credit goes to the entire team of The Goat Life. I think when I said it's going to reach the standard high அப்படின்னு நம்ம சொல்லும்போது why not? Definitely it's going to reach a higher standard because to start off with our national award director Blessy sir, எத்தனை படங்கள், ஸோ அவரோட ஒரு படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய படைப்பா இந்த ஒரு படமும் இருக்க பொழுது அப்படின்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. And அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா the actor we've got Prithvi sir, and of course all the way from Hollywood we've got Jimmy as well as எல்லாரோட ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் our own dear Oscar நாயகன் A.R. Rahman sir. So that the complete package இந்த மூவில இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்காக சில விஷயம் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ we'll start with the title. ஸோ டைட்டில் அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது Goat Life. Where did it start from? Why they chose the name as Goat Life அப்படின்றது ஒரு சின்ன கேள்வியில பார்த்துக்கலாம். இந்த படத்தை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இருக்கும். ஸோ முதலாவதாக நான் யாரை பேச கூப்பிட போறேன்னா, நேத்தே வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன், நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டேன். நானே சொன்னேன், சார் இந்த 15 மினிட்ஸ்ல வந்து எவ்வளோ கேள்விகள் என்னால் உங்ககிட்ட கேட்க முடியும் தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு கேட்குறேன் அப்படிதான் நேத்தே ஒரு டிஸ்கஷன் போச்சு. So it's time for us to call him because இந்த படத்துக்காக not just a physical transformation but இந்த படத்துக்காக அவ்வளோ ஒரு உழைப்பு போட்டிருக்காரு. So with all your permission I would like to call upon that very own talented actor Prithvi அவர்கள் to share a few words please. Vanakkam. Thank you for all of you, to all of you for being here. நான் வந்து கொஞ்சம் வழக்கமாக தமிழ் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் தமிழ் ஃப்ளூவெண்டாக வரும். பட் லாஸ்ட்டாக பண்ண தமிழ் படமே காவியத்தில். ஸோ ஆமாம், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நான் தமிழில் டப் பண்ணேன். ஸோ ஆமாம், ஒரு 2 days தமிழ் பேசினாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸுக்கு இருக்கு. நேற்று தான் ஆக்சுவலி he was asking me, சார் 15 minutes இருக்கு, ஸோ 15 minutesல I'll try and ask you as much as I can. ஸோ நான் சொன்னேன், இப்போ வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 1 year 1 minute கால்குலேட் பண்ணா கூட 15 minutes பத்தாது. ஏன்னா இது 16 year long journey. 2008ல தான் ஆக்சுவலி டைரக்டர் Blessy decided to do Aadu Jeevitham, and 2008-2009 தான் he first came to me
இப்படி நான் இந்த படம் பண்ண போறேன், நீ தான் இதில் நஜீபா நடிக்கணும்னு சொல்லி. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் if you see it's a 16-year long journey. ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பேக் இன் 2008 when Blessy sir decided to do ஆடு ஜீவிதம், அவர் வந்து இன்னைக்கு எப்படி என்ன நிலைமையில இருக்காரோ அதே பொசிஷன்ல இருந்த he was the most coveted filmmaker in Malayalam. எனக்கு தெரியும் he was the highest paid filmmaker in Malayalam in 2008-2009. அண்ட் எல்லாருமே அவர் வந்து ஆல்ரெடி மம்முட்டி சார் வச்சு படம் பண்ணாரு, மோகன்லால் சார் வச்சு படம் பண்ணாரு. ஸோ ஆல் பிக் ஸ்டார்ஸ் வாண்டட் டு டூ ஒரு பிளஸி படமாவது லைஃப்ல பண்ணோங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் ஃபார் த நெக்ஸ்ட் 16 years டிசைட்ஸ் தட் இல்லை நான் இந்த ஒரு படம் தான் பண்ண போறேன். அப்படிப்பட்ட கன்விக்ஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி ரேர் டு ஃபைண்ட். forget about cinema, even in life it is very rare to find. இது இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஜேர்னி. இது 2009ல வந்து we decided to do the film and it took us 10 years till 2018 to finally start rolling, start shooting. ஏன்னா இவ்வளோ பெரிய படம் இந்த பட்ஜெட்ல, இந்த ஸ்கேல்ல, இந்த கேன்வாஸ்ல வந்து 2008-9 டைம்ல it was impossible to imagine, especially from the Malayalam industry. அந்த 10 வருஷம் we Blessy sir actually set up the project, almost brick by brick, and finally we were able to start shooting in 2018. Adla vandu today I have to tell all of you, especially that now we are in Chennai, இந்த படத்துக்கு வந்து இல்ல இப்படி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஸ்கேல்ல பண்ணலாங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ரஹ்மான் சார் தான். ஆக்சுவலி ரொம்ப பெருமைப்படுற காரணம், இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருக்கோம், வாசிப்பாளர்களுக்கு தெரியும். பென்னாயின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடு ஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல், பல லட்சம் பிரதிகள் விற்ற ஒரு நாவல். இன்னும் சொல்ல போனால் பிரித்திஷ் சார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை, ஒரு வாழ்வியல், ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம். இதை வந்து அவ்வளோ உணர்வுகளால் புதிந்த ஒரு புத்தகம். அதை வந்து படமாக பண்ணுறதுக்கு பிளஸி சார் வந்து எடுத்த அந்த முயற்சி வந்து உண்மையிலேயே இது ஒரு எழுத்தாளருக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். ஒரு எழுத்துக்கு, ஒரு இலக்கியத்துக்கு, ஒரு வாழ்வியலுக்கு, ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறேன். இந்த படைப்பில் நானும் ஒரு புள்ளியாக எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு. இசையமைப்பாளர் இசைப்பியலுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், அந்த படத்தை நம்ம நிறைய பரிசு எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் எழுதிட்டு இருந்தாலும் இந்த படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, என்ன அப்படி இருக்க அடிப்பாங்க, இல்லை அந்த நாவல் அவ்வளோ அழகான நாவல் பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இதில் வந்து பிருத்திவிராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாலும், அதை பிளஸி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும், இந்த படைப்புல இசை ஒரு கேரக்டர் நகர்ந்துகிட்டே இருக்கும். அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதற்கு கூட ஒரு குட்டி இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் போகும்போது அந்த இசை ரசிகர்கள், இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகா ஒரு இசை ஒரு கேரக்டராகவே வாழுதுன்னா, இன்னும் சொல்ல போனால் நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் இல்லை அவனுக்குள்ள உணர்வு இருக்கு, உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாரோடைய இசை தான். ஆனால் அவ்வளோ அந்த அழகான ஒரு படைப்பு. இந்த படைப்பில் நான் இருக்கேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் போகணுன்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக வந்து தமிழ் சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த இந்தியன் சினிமாவை இன்னைக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா, ஒரு செயின் வேணும் இல்லையா. என்ன கொடுத்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது. அந்த செயினா இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போகிறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இதை நான் வந்து இந்த புத்தகத்தை படித்ததுனால, இதில் உணர்ந்ததுனால நான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் உண்மையிலே படைப்பிடிப்பு அதை விட பல மடங்கு அதை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி படைப்புகள் தான் கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம இந்திய சினிமாவுடைய தரம், நம்மளுடைய மாநிலத்தின் உணர்வுகளை மொழிபெயர்த்திருக்கிறது. எனவே இந்த படைப்பில் எனக்கும் ஒரு பாடம் கொடுத்து என்னையும் இங்கே ஒரு படைப்பாளனாக அங்கீகரித்திருக்கு அத்தனை குழுக்களுக்கும், குறிப்பாக ஏஆர் சார் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much.
ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னல we need to show some Indian love because all the way from Hollywood அங்கே வந்து the Born Identity இந்த மாதிரி பல படங்கள் அவர் ஹிட்ஸ் கொடுத்துருந்தாலும் I think when I got a call from Blessy, he said fine, let me do this project. I think அதுக்கே ஒரு பல பாராட்டுகள் இவர் கொடுக்கலாம். So it's time for us to call upon our own dear Jimmy to share a few words, please. Hi, good evening. Well, I'm very happy to be here because this is such a great adventure for me. Yes, I live in LA. I've done movies in Hollywood, in Europe, in Nollywood, in South America, but I'm so happy to be introduced to the Indian audience by a great movie, A Goat's Life. It was one of those adventures where you don't think that you'll ever experience, because shooting in the deserts of Algeria and Wadi Rum is almost like a dream. இந்த படம் நான் ஒத்துக்கும் போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் லெமாஸ்க்குன்ற ஒரு படம் விஆர் டைரக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ், இதோட காம்போசிஷன் எல்லாம் பண்ணோம். சீக்கிரம் முடிச்சிடணும்னு நினச்சேன். நான் 6 வருஷம் பார்க்கும்போது டெஃபினெட்லி பிரித்வி வேற லெவல் ஆக்டர் ஆகிருக்கல. ப்ளஸ் சீக்கிரம் வந்து it's really lucky to work with Blessy, Sunil, Jimmy, and Sneha. நம்ம நல்லா பேசுறீங்க. Thank you. ஒருத்தர் கேட்டாருன்னா மரியான் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டாரு. மரியான் ஒரு ஃபிக்ஷன், இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. 250 பதிப்பகம் 250 editions. 250 editions அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்க. அது எதுவும் இருக்கணும் டெஃபினெட்லி. அது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜஸ்ட் கொஞ்சம் தான் சார் பேசுவார். பட் சார் ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். when I had a chat with Prithvi sir yesterday. Like நீங்கள் செட்டுக்கு போயிட்டு you had that, I mean the entire team had a clear vision like what they wanted all about this movie அப்படின்னு. பட் நீங்கள் செட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் and how did that complete songs, okay let me do this song, இந்த song இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு where you thought about it actually? செட்டுக்கு ஆக்சுவலி நான் ஜார்டன் பார்த்ததில்ல. ஸோ அவங்க கேட்டது அஜீரே வரையா ஜார்டன் சார் வர கம்மனோ கேமரா வச்சுட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிடலாம். சரி, அது அவங்க கேட்டார் எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ்ன்னு போட்டு போறீங்க வெயில் அவ்வளோ இல்லை. ஸோ பிரச்சனை. பட் டெஃபினெட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் போய் ஓடிட்டு இருக்கும் போது இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை இருக்கும் போது I think we need people like Blessy, we need people like Prithviraj who believe in these kind of stories. நமக்கு ரொம்ப வயலன்ஸ் இப்படி பார்த்து பியூட்டிஃபுல்லாக உள்ள ஒரு இன்னர் சோல் சர்ச்சிங் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆணுக்கு இது காரணம். ஆக்சுவலி சில பேர் வந்து ஃபேமிலியில் காண்றாங்க, சில பேர் வந்து கரியரில், இவர் வந்து டெசர்ட்டில் கேரளாவில் போய் இருக்கிறாங்க. Thank you sir, thank you so much. But நிஜமாவே I think it was a big blessing to all of us. உங்க முன்னாடி அந்த എവ്വളോ കഷ്ടപ്പെട്ടാലും കൂടെ ഒരു നാൾക്ക് തിരുപ്പി സക്സസ്സിലെ വരാം എന്നുള്ളൊരു മെസ്സേജ് താൻ ഇതിലൂടെ മെയിനാ പൊളിറ്റിക്സ് அந்த இது தான் நம்ம we are trying to tell it through this movie. எல்லாருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு ஆசைக்கணும். தேங்க்யூ. Thank you sir, thank you so much. And sir, ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட. சார் இது ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. Blessy sir, just one question to you. ஸோ நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஒரு புக்கை வந்து நம்ம படமாக எடுக்கும் பொழுது
அந்த கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாட் வாஸ் ஒன் திங் யூ வாண்டட் டு டூ? ஓகே, அந்த நஜீப் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நான் படமாக மக்கள்கிட்ட கொடுக்கணும். வாட் வாஸ் தட் ஒன் திங்? வை வாஸ் இட் ஆக்சுவலி എനിക്ക് തമിഴ് നല്ല വരാതെ അതർവൈസ് இதுக்கு மேலே பேசணும் എനിക്ക്. இப்போ ஒரு 3 months பேக்கு நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஆக்சுவலாக எல்லாரும் நஜீப் மாதிரி பேசிட்டு இருக்கு. நஜீபோட வீட்டில் சைனுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. இவருடைய வைஃப் ஆஃப்டர் இவர் போகும்போது அவர் ப்ரெக்னெண்டாக இருந்தது, 3-4 months ப்ரெக்னெண்டாக இருந்தது. அந்த ஆளும் நம்ம எதுவும் சொல்லலை അല്ലേ. ஐ தாட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக அதர்வைஸ் അല്ലെങ്കിൽ இந்த படத்துக்கு நெக்ஸ்ட் வியூ மாதிரி அந்த பொண்ணுடைய ஒரு என்ன ஸ்ட்ரகிள் கொஞ்சம் காரணம்னு திங்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியாச்சு, இப்போ ரீசெண்டாக தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கேன், ஏதோ ஒரு லேடி ஹஸ்பண்டு வெளியூருக்கு போயிட்டு 2 years-ஆக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ மேரேஜ் முடிஞ்சு ஏதோ 2 weeks அப்புறம் தான் அவர் வெளியூர் போயது. பட் அவரை மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 2 years ஆகிட்டு அந்த ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணியாச்சு. புதுசாக ஒரு ஆளுக்கு மேரேஜ் பண்ணியாச்சு. அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 week இந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் திருப்பி வந்தது. பத்திரிகையில் உங்களுக்கு நான் தெரிஞ்ச வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட நடந்துகிட்டே இருக்கு. அதில் ஒன்று மட்டும்தான் நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.